பிரியா, நீ எழுதி வச்ச லெட்டர் வேலை செய்யுதுன்னு நினைக்கிறேன். அங்க பாரு, ரேவதி கோவமா எம்டி கேபினுக்கு போறா. வேலை செய்யும்னு தெரிஞ்சுதானே எழுதி வச்சேன். என்ன ஆக போகுதுன்னு பாத்துடலாம். அதுக்குள்ள டேலி பண்ணிட்டீங்களா? என்ன சார் இதெல்லாம்? ஒரு பொண்ணுக்கு இப்படிதான் லெட்டர் எழுதுவீங்களா? லெட்டரா? நான் எதுவும் எழுதலையே. போய் சொல்லாதீங்க சார். இப்படிதான் கொச்சியா லெட்டர் எழுதுவீங்களா? புரியல எனக்கு. அதை காட்டுங்க. ஏங்க, இந்த லெட்டர் நான் எழுதலங்க. நீங்க எழுதலனா இந்த லெட்டர் எப்படி நீங்க கொடுத்த ஃபைல்ல இருக்கும்? ஃபைல்ல இருந்துச்சு. நான் இந்த மாதிரி லெட்டர் எதுவும் அந்த ஃபைல்ல வைக்கலங்க. நடிக்காதீங்க சார். நீங்க தான் இதை எழுதிருக்கணும். எனக்கு நல்லா தெரியும். ஏங்க, இத நான் எழுதுனேன்னு எதை வச்சு சொல்றீங்க? சார், காலையில இருந்து நான் உங்களை வாட்ச் பண்ணிட்டு இருக்கேன். உங்க பார்வையே சரியில்லை. என்ன நீங்க பாக்குற பார்வையே வேற மாதிரி இருக்கு. அங்க எனக்கு ஸ்டாப்லர் பின் என்னோட கையில குத்துனதுக்கு நீங்க ஓடி வந்து உதவி செஞ்சது, ஃபர்ஸ்ட் எய்ட் பாக்ஸ் இல்லன்னு ஸ்டாஃப் கிட்ட சண்டை போட்டது, டேபிள்ல இருந்து எழுந்து என்னையே பாத்துட்டு இருந்தது எல்லாமே நான் வாட்ச் பண்ணிட்டு தான் இருந்தேன். உங்க நடத்த சரியில்லை சார். அதுல ஒரு வக்ர புத்தி இருக்கு. ஏங்க, விட்டா பேசிட்டே போறீங்க. நான் ஒரு மனிதாபிமானத்துல தான் பண்ணேன். அதை ஏங்க இவ்வளவு கொச்சப்படுத்துறீங்க? எனக்கு எந்த தப்பான எண்ணமும் இல்ல. இந்த மாதிரி சீப்பா லெட்டர் எழுதி வைக்கிற புத்தி எல்லாம் எனக்கு கிடையாது. இதை வேற யாரோ தான் எழுதி ஃபைல்ல வச்சிருக்காங்க. இதை நான் தான் எழுதிருப்பேன். நீங்க தப்பா புரிஞ்சிட்டு இருக்கீங்க. நான் உங்களை சரியா தான் புரிஞ்சு வச்சிருக்கேன். பொண்ணுங்களை எப்பவும் போக பொருளா பாக்காதீங்க. ஒரு இடத்துக்கு வேலைக்கு வந்தா இப்படிதான் அசிங்கமா நடந்துப்பீங்களா? எங்களுக்கும் மரியாதை, சுய கௌரவம் எல்லாம் இருக்கு. உங்களை மாதிரி ஒரு மோசமான ஆளுகிட்ட வேலை செய்யறத நான் வெறுக்கிறேன். இனிமே இந்த கம்பெனில நான் ஒரு நிமிஷம் கூட வேலை செய்ய மாட்டேன். ஏங்க நில்லுங்க. அவசரப்பட்டு எந்த முடிவும் எடுக்காதீங்க. இத பத்தி நான் விசாரிக்கிறேன். எழுதினது யாருன்னு நான் கண்டுபிடிக்கிறேன். கொஞ்சம் பொறுமையா இருங்க. நீங்களே எழுதிட்டு நல்லவ மாதிரி நடிக்கிறீங்களா? இது எழுதினது நீங்க தான். அதுல எனக்கு எந்த டவுட்டும் இல்ல. நான் வரேன். குட் பை. ஏங்க, பிரியா, நீ நினைச்சதை சாதிச்சிட்டடி. உன்னோட ரூட் கிளியர். உனக்கு இனிமே போட்டிக்கு ஆளே இல்ல. அட் எனி காஸ்ட் நான் எம்டியை அடையணும்.